ஹே ஆல் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வந்து ஈஸ்வா ஜல்லிக்கட்டு லைவ் பார்த்துட்டு இருக்கான். அவனோட எய்ம் ஃபுல்லாகவே மாடை வந்து யாரும் பிடிக்கக்கூடாதுன்னு இருக்கான். ஸோ இன்னைக்கு டிஏஎம்எல் பாருங்க. தமிழ்நாடு திரைப்பட சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு காரு எத்தனை பிடிச்சிருக்காங்களோ இல்ல இப்ப வர காலையை பிடிச்சா காரா அது தெரியல. இல்ல பாப்பீஸ் பிரெட் தான் சொன்னாங்க. உனக்கு மாடு ஓடிடுச்சு நான் ஹாப்பியா இருக்கா? எனக்கு ஸ்பெஷல் டே ஜனவரி 18 சாட்டர்டே. எதுக்கு ஸ்பெஷல் டே? இல்ல அது எதுக்காகனா ஸ்பெஷல் டே எனக்கு வேணும்ல அதனால. ஸ்பெஷல் டேனா என்ன? ஸ்பெஷல் டேனா ஒரு பர்த்டே கொண்டாடுவாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. புரியல. பர்த்டே கொண்டாடுவாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. ஆமா, இன்னைக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பர்த்டேவும் கிடையாது. பர்த்டே இல்ல ஸ்பெஷல் டே. எதுவுமே இல்லாம ஒரு டே ஸ்பெஷல் டேவா? ஸ்பெஷலா இன்னைக்கு ஏதாவது இருக்கணும்ல, அப்பதானே ஸ்பெஷல் டே கொண்டாட முடியும். ஸ்பெஷலா அந்த அனிமல்ஸ். அனிமல்ஸ் தான் ஸ்பெஷல். ஆமா, அனிமல்ஸ் டே வேற இல்ல, இன்னைக்கு கிடையாது. டே இல்ல, அனிமல்ஸ் டே இல்ல. பிடிச்ச ஃபேவரட் ஸ்பெஷல். ஃபேவரட் ஸ்பெஷலா? ஆமா. சரி, என்ன பண்ண போற இன்னைக்கு? இன்னைக்கு வந்து கேக் கட்டிங் gift கொடுக்க போற. புரியல, சத்தமா சொல்லு. கேக் கட்டிங் gift கொடுக்க போற சர்ப்ரைஸா. ஐபாவும் நீயும் gift கொடுக்க போற சர்ப்ரைஸா. கேக் கட் பண்ணோம், நாங்க ரெண்டு பேரும் உனக்கு சர்ப்ரைஸா gift கொடுக்கணுமா? ஆமா. ஏய், என்ன டேன்னு தெரியாம எப்படா gift கொடுக்கிறது? பர்த்டேனா பர்த்டே gift கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் டேனா கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் gift கொடுக்கலாம், இன்னைக்கு தீபாவளினா தீபாவளி gift கொடுக்கலாம். இன்னைக்கு என்ன டேனே தெரியாம எப்படி கொடுக்கிறது? ஸ்பெஷல் டேவா? உனக்கு தான் ஸ்பெஷல் டேவா? ஏன் இது திடீர்னு இந்த முடிவு? சும்மா அது எதுக்காக தெரியுமா? எதுக்காகனா ஸ்பெஷலான அனிமல்ஸ். சும்மா இல்ல, சும்மா சொல்லல. அது எதுக்காகனா ஸ்பெஷல் டே கொண்டாடல எனக்கு யாரும். உனக்கு யாரும் கொண்டாடல? என்ன உன் பர்த்டே கொண்டாடணும்ல? உன் பர்த்டே வேற. அது வேற. பர்த்டே வேற. பர்த்டே வேற, இது வேறயா? அதான் எனக்கு புரியல. இந்த மாதிரி யாருமே கொண்டாடினது இல்ல, புதுசா நீ கொண்டாடுறியே, அதான் என்னன்னு கேட்டேன். அது வந்து எதுக்காக தெரியுமா? சும்மா இல்ல, எனக்கு பிடிச்ச ஸ்பெஷல் அனிமல். ஸ்பெஷல் அது அனிமல் தான். அனிமல் டே கொண்டாடு. ஸ்பெஷல். ஸ்பெஷலா? அப்ப இன்னைக்கு ஸ்பெஷல் டே கொண்டாடியே ஆகணுமா? யப். gift கொடு, சர்ப்ரைஸா. சர்ப்ரைஸ் gift கொடு. சர்ப்ரைஸ் gift கொடு. கேக் கட்டிங். ஓ, இப்போ நான் கேக் கட் பண்ணனும், gift வேணும். அதுக்காக ஸ்பெஷல் டே கொண்டாடணும். யப். சர்ப்ரைஸா கொடு, சர்ப்ரைஸா. சரியா? சரி. சோ லாங் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் இஷா வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்லன்னு ஒத்துக்கிட்டான். கரெக்டா இஷா? ஆமா, நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். எக்ஸாம்ல கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் டே. செலிப்ரேஷன் டே. சோ எங்களுக்குள்ள ஒரு லாங் கான்வர்சேஷன் போச்சு. சோ அதுக்கப்புறம் நான் இஷா கிட்ட சொன்னேன், ஸ்பெஷல் டே வந்து அவன் பர்த்டே மட்டும்தான். சோ அவன் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணா நீங்க என்ன பண்ணலாம்? செலிப்ரேஷன் டே செலிப்ரேட் கேக் வாங்கலாம், gift கொடுக்கலாம், சர்ப்ரைஸா. சோ நீ ஏதாவது கேக் கட் பண்ணனும், gift எல்லாம் வேணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஒரு அக்செப்ட் அச்சீவ் பண்ணனும். அச்சீவ் பண்ணனும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல? ஆமா. சோ அடுத்து நீ எப்ப செலிப்ரேட் பண்ண போற? February 21. எதுக்கு? இல்ல, நான் அச்சீவ் பண்ண போறேன்ல, அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டு செலிப்ரேஷன் டே. என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? எக்ஸாம். சோ அவன் எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அத ஒரு அச்சீவ்மென்ட்டா செலிப்ரேட் பண்ண போறானோ. கரெக்ட்டா? கரெக்ட். வெரி குட் பாய்.
சோ இன்னைக்கு ஸ்பெஷல் டே கிடையாது அப்போ ஸ்பெஷல் டேனா பர்த்டே மட்டும் பர்த்டே கிறிஸ்மஸ் தீபாவளி அது மட்டும் அப்ப இன்னைக்கு நீ இன்னைக்கு ஸ்பெஷல் டே வேண்டாம் சொல்லிட்டேன் கரெக்ட்டா கரெக்ட் ஓகே ஹாப்பி தானே ஹாப்பி எக்ஸாம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் டே செலிப்ரேஷன் டே ஓகே பை Dash overheard her father's talking on a phone. Jesse. Santosh records an audio diary on his mother's phone. சோ இஷ்வா வந்து இப்போ இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் படிச்சு முடிச்சோன்னா அவனுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. என்ன இஷ்வா? Under the tree, ஆமா. ஆமா இப்போ ஒரு மாடல் டெஸ்ட் இருக்கு. அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். For 2 years. ஸோ இஷ்வாக்கு வந்து இப்போ சாம்பிள் டெஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம். ஒரு 100 மார்க்ஸ் கொடுத்து எவ்வளோ ஹார்ஸில் எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சாம்பிள் டெஸ்ட் வைக்க தான் அவனுக்கு வந்து அதனோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ ரெகுலர் ஸ்கூலிங்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஹோம் ஸ்கூலிங்ன்றப்போ அந்த 3 ஹார்ஸ் அவங்க வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த 100 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எழுத முடியுமோ அதை எழுதணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இன்னைக்கு அவன் இங்கிலீஷ் எழுதிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. இன்னைக்கு DIML இவ்வளோ தான். நெக்ஸ்ட் DIML டே இன் மை லைஃப் ஆஃப் விஷ்வந்தில் பார்க்கலாம். Until then, take care. Bye bye. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. Thank you.